கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தில் உள்ள மாட்டுச் சந்தையில் வாகனங்களுக்கும் மாடுகளுக்கும் அதிக சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி சந்தையை முற்றுகையிட்ட வியாபாரிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருள் செல்வன். வணக்கம் அருள் செல்வன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் புலியூரை அடுத்து உள்ளது உப்பிடமங்கலம் கிராமம். இந்த கிராமத்துல வாரந்தோறும் சனிக்கிழமை அதிகாலையில மாட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம். கரூர் மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களான நாமக்கல், திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கு விற்பனைக்காக அதிக அளவிலான மாடுகளை வாகனங்கள் ஏற்றி வருவது வழக்கம். இந்த வாகனங்களுக்கு சுங்கமானது உப்பிடமங்கலம் பேரூராட்சி சார்பில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சுங்கம் வசூலிப்பது வழக்கம். ஏற்கனவே அதாவது மாட்டுக்கு 100 ரூபாயும் மாட்டை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு 150 ரூபாயும் 200 ரூபாயும் வசூல் செய்வதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இன்று அதிகாலை முதலே கூடிய அவர்களிடம் மாட்டுக்கு 150 ரூபாயும் வாகனங்களுக்கு 300 ரூபாயும் சுங்கம் வசூலித்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாட்டு வியாபாரிகளும் பொதுமக்களும் கண்டனம் தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. உப்பிடமங்கலம் மணப்பாறை செல்லக்கூடிய சாலையில சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மாட்டு சந்தை நடைபெறும் பகுதியில் நுழைவாயில போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அவர்களிடம் ஊராட்சி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் பழைய நடைமுறையை தொடரும் என தெரிவித்ததை அடுத்து அவர்கள் கலந்து செல்ல தொடங்கினர். அப்போது அந்த பக்கம் வந்த பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்த வெள்ளியணை காவல் நிலைய ஆய்வாளர் முத்துக்குமார் மாட்டு வியாபாரிகளை குச்சியால் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. நன்றி அருள் செல்வன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.